ஏன்னா யூஸ்வலாக ஆண்களை காட்டிலும் பெண்கள் தான் வந்து நிறையா சொல்கிறது எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப தாங்க முடியாத தலைவலி இருக்குது, ஒற்றை தலைவலி இருக்குது, புருவத்தின் மேல் வலிக்குது அப்படின்னு. ஸோ இதற்கு நிறைய சைனசைட்டிஸ், கழுத்தெலும்பு தேய்மானம் எப்படி இருந்தாலும் இதையும் தாண்டி வேறு 5 முக்கியமான காரணங்கள் இருக்குது. அதில் பெண்களுக்கு அதிகமாக வரக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான். நிறைய பெண்கள் சொல்லுவாங்க எனக்கு மாதவிடாய் வரக்கூடிய காலங்களில், அந்த ஓவலேஷன் நடக்கக்கூடிய காலங்களில் தலைவலி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா இந்த ஹார்மோன் ஃப்ளக்சுவேட் ஆகும் பொழுது பெண்களில் வந்து சில மாற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்பொழுதெல்லாம் ரொம்ப கீழே குறைய ஆரம்பிக்குதோ ஸோ தலைவலி ஜாஸ்தி ஆகும். அதனால தான் யூஸ்வலாக மாதவிடாய் வரும்பொழுது ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் கீழே ட்ராப் ஆகும், அவங்களுக்கு தலைவலி வரும். அது மாதிரி கர்ப்ப காலத்துலேயும் பெண்களுக்கு தலைவலி வரும். இது இல்லாமல் என்ன அப்படின்னா சில பெண்கள் கருத்தடை மாத்திரைகள் வந்து எடுப்பாங்க, இல்லை வேறு எதுக்காவது ஹார்மோனல் சார்ந்த கர்ப்பப்பை சார்ந்த ஹார்மோனல் சார்ந்த மாத்திரைகள் எடுப்பாங்க. ஸோ அப்போ அவங்க ஹார்மோன் வந்து ஒரு சில மாற்றம் அடைகிறதுனால பெண்களுக்கு வந்து தலைவலி ஏற்படும்.